ஹாய் கைஸ், இன்னைக்கு வந்துட்டு Leetcode SQL சீரிஸோட நெக்ஸ்ட் சம் தான் பார்க்க போகிறோம். திஸ் இஸ் நிகிஷோர். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டன் அமுத்திடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த சீரிஸோட நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தோம்னா கால்குலேட் ஸ்பெஷல் போனஸ் அப்படிங்கிற சம் தான். ஸோ இதோட ஸ்கீமா பார்த்தோம்னா எம்ப்ளாயிஸ் அப்படின்ட்டு ஒரு டேபிள் இருக்குது. இதில் வந்துட்டு எம்ப்ளாயி ஐடி அப்படின்ட்டு ஒரு ப்ரைமரி கீ இருக்குது அண்ட் நேம் அண்ட் சேலரின்னு சொல்லிட்டு அதோட வேல்யூஸ் இருக்குது. இதோட கொஷின் பார்த்தோம் அப்படின்னா ரைட் அண்ட் SQL query to calculate the bonus of each employee. The bonus of an employee is 100% of their salary if the ID of the employee is an odd number and the employee name does not start with the character M. The bonus of an employee is 0 otherwise. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு ஒரு எம்ப்ளாய்க்கு வந்துட்டு 100% போனஸ் கிடைக்கும். எப்போ அப்படின்னா அந்த எம்ப்ளாயியோட ஐடி வந்துட்டு ஆட் நம்பராக இருக்கணும். அதாவது வந்துட்டு 1, 3, 5, 7 அந்த மாதிரி நம்பர்ஸாக இருக்கணும். அண்ட் வந்துட்டு அந்த எம்ப்ளாயியோட நேம் வந்துட்டு எம்ல ஸ்டார்ட் ஆகிருக்கக்கூடாது. அப்படி ஸ்டார்ட் ஆகுது ஆர் வந்துட்டு ஈவன் நம்பராக இருக்குன்னா வந்துட்டு அவங்களோட போனஸ் 0 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்துட்டு எம்ப்ளாயி ஐடி வந்துட்டு ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளில் பார்த்தோம்னா 2, 3, 7, 8, 9 சொல்லிட்டு எம்ப்ளாயி ஐடி இருக்குது. அண்ட் நேம்ஸ் பார்த்தோம்னா எம்ல ஸ்டார்ட் ஆகிறதும் இருக்குது. அப்புறம் வேறு லெட்டர்ஸும் இருக்குது. ஸோ போனஸ் பார்த்தோம்னா எல்லா எம்ப்ளாயிக்கும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஈவன் நம்பர்னா 0, 3ல வந்துட்டு 0 ஏன் இருக்குன்னா இங்கே மைக்கேல் எம்ல ஸ்டார்ட் ஆகிருக்காட்டி 0ன்னு இருக்குது. அண்ட் அதர்ஸ் பார்த்தோம்னா 8, 0ன்னு இருக்குது. 7 அண்ட் 9க்கு வேல்யூ இருக்குது. ஏன்னா 7 அண்ட் 9 ஆட் நம்பர் அண்ட் அவங்களோட நேம் வந்துட்டு எம்ல ஸ்டார்ட் ஆகலை. ஸோ அதனால அவங்களுக்கு ஃபுல் போனஸ் வந்துட்டு இங்கே கிடச்சிருக்கு. இதுதான் வந்துட்டு இந்த கொஷினுக்கான எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இதுக்கான கோட் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு SQLலேயும் வந்துட்டு ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. லைக் ப்ளஸ், மைனஸ், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆப்ரேட்டர்ஸும் வந்துட்டு இங்கே SQLலேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இங்கே நமக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா மாடுலோ ஆப்ரேட்டர் தேவைப்படும். ஏன்னா வந்துட்டு ஆட் நம்பரா ஈவன் நம்பரா கண்டுபிடிக்கிறதுக்கு வந்துட்டு மாடுலோ கண்டிப்பாக தேவைப்படும். அண்ட் ஆல்சோ வந்துட்டு டஸ் நாட் ஸ்டார்ட் வித் எம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லைக் அப்படின்ற ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது. அதை வச்சு நம்ம வந்துட்டு இதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணோம். ஸோ கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா எம்ப்ளாயி ஐடி போனஸும் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் where id modulo 2 is equal to 1 and name not like கோட்ஸில் வந்துட்டு m percentage அப்படின்னு கொடுத்துக்கலாம். m percentage அப்படின்னா வந்துட்டு mல ஸ்டார்ட் ஆகிற வேல்யூஸ்னு அர்த்தம். ஸோ நாட் லைக் m percentageனா வந்துட்டு mல ஸ்டார்ட் ஆகிறது இல்லாத வேல்யூஸ் அப்படின்ற அர்த்தம். ஸோ நம்ம இதை வந்துட்டு ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே வந்துட்டு எம்ப்ளாயி டேபிளில் ஐடின்ட்டு இல்லை. ஸோ எம்ப்ளாயி ஐடின்ட்டு இருக்குது. நான் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே எம்ப்ளாயி ஐடின்னு போட்டுட்டு ரன் பண்ணோம் அப்படின்னா ஸோ இங்கே வந்துட்டு எந்தெந்த எம்ப்ளாயீஸ் போனஸ் வந்துட்டு நம்ம ஃபுல் அமௌண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது இங்கே வந்துடுச்சு. பட் நம்ம கேஸில் வந்துட்டு எல்லா எம்ப்ளாயி ஐடிஸும் நம்ம டிஸ்பிளே பண்ணணும் வித் தயர் போனஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணாமல் கேஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்குது. கேஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா இஃபெல்ஸ் மாதிரி தான் ஃபார் SQL அப்படின்னு சொல்லலாம். ஸோ நமக்கு வந்துட்டு இந்த வேர் கண்டிஷன் தான் வந்துட்டு இஃபெல்ஸ் கேஸோட கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ நான் இதை வந்துட்டு கட் பண்ணிக்கிறேன். அண்டு நம்ம கேஸில் வந்துட்டு வேரும் இப்போ தேவைப்படாது. ஸோ இங்கே என்ன பண்ணணும்னா கேஸ் வென் இப்படி இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு எனக்கு சேலரியை வந்துட்டு அப்படியே போட்டுடணும் அப்படின்னு சொல்கிறேன். இல்லை எல்ஸில் வந்துட்டு 0 அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு எண்ட் அப்படின்னு கொடுத்துடணும். ஸோ கேஸ் ஆப்ரேட்டரில் வந்துட்டு கேஸ்ன்னு ஸ்டார்ட் ஆகி எண்ட் அப்படின்ட்டு முடியணும். இதுக்கு நடுவில் வென் அப்படிங்கிறது வந்துட்டு இஃப் கண்டிஷன் மாதிரி ஆக்ட் ஆகும். இதுதான் வந்துட்டு நம்மளோட கண்டிஷன். ஸோ இது சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா தென்னுக்கு அடுத்து இருக்கிறது வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா வந்துட்டு எல்ஸ்க்கு அடுத்து இருக்கிறது வந்துட்டு ரன் ஆகும். கடைசியில் வந்துட்டு நம்ம கொஷினுக்கு ஏற்ற மாதிரி போனஸ் அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அண்டு அடுத்து வேறு என்ன கேட்டிருக்காங்கன்னா எம்ப்ளாயி ஐடியும் கேட்டிருக்காங்க. ஸோ எம்ப்ளாயி ஐடி இங்கே நம்ம பிரிண்ட் பண்ணிடலாம். ஸோ எம்ப்ளாயி ஐடி காமா அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம பிரிண்ட் பண்ணிடலாம். ஸோ இதை நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கான ரிசல்ட்ஸ் வந்துடும். அண்ட் இங்கே ஃபெயில் ஆகிருக்கு. ஏன் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ இங்கே இன்புட் பார்த்தோம்னா 2, 3, 9, 8, 7 இதெல்லாம் இருக்குது. அண்ட் நம்ம அவுட்புட்டும் பார்த்தோம்னா இதாக இருக்குது. இங்கே என்ன எரர்னும் காட்டியிருக்காங்க. ஸோ 9 அப்படின்ட்டு இங்கே 7 அப்படின்ட்டு பட் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுல பார்த்தோம்னா 7 and 9 இருக்குது. ஸோ இது ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கொஷினை நம்ம ஒழுங்காக படிக்கல. ஸோ கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ரிட்டர்ன் த ரிசல்ட் டேபிள் ஆர்டர்டு பை எம்ப்ளாயி ஐடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸை நீங்கள் வந்துட்டு ஒழுங்காக படிக்கல அப்படின்னா நிறைய தடவை மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஸோ இப்போ நாம் பண்ண மிஸ்டேக் வந்துட்டு ஃப்யூச்சரில் நீங்கள் எங்கேயும் ரிப்பீட் பண்ணாமல் இருங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இந்த இஷ்யூவை வந்துட்டு ரிசால்வ் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு நீங்கள் ஆர்டர் பை எம்ப்ளாயி ஐடி அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா இந்த இஷ்யூ வந்துட்டு சால்வ் ஆகிடும்.
ஸோ இப்போ வந்துட்டு இதை ரன் பண்ண அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்துடும். இது வந்துட்டு அக்செப்டட் அப்படின்னு வந்துடுச்சு. ஸோ இந்த சம்மை வந்துட்டு இப்படி தான் சால்வ் பண்ணணுன்ட்டு இல்லை, நீங்கள் வந்துட்டு வேறு மெத்தட்லையும் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். அது கொஞ்சம் ஹேக்கியான வேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது எப்படின்னா வந்துட்டு நீங்கள் மேத்தமெட்டிக்கலாக வந்துட்டு நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஸோ செலக்ட்ல வந்துட்டு நீங்கள் என்ன மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் வேணாலும் அச்சீவ் பண்ணலாம். நமக்கு என்ன தேவைன்னா எல்லா எம்ப்ளாயி ஐடிஸும் வந்துட்டு டிஸ்ப்ளே பண்ணணும் அலாங் வித் தேர் போனஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போனஸ் அப்படிங்கிறது ப்ராக்டிக்கலாக வந்துட்டு சேலரி அப்படின்ட்டு அர்த்தம். இஃப் அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா 0ன்னு இருக்கணும். கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா வந்துட்டு போனஸில் வந்துட்டு சேலரியோட அமௌண்ட்டை அப்படியே போட வேண்டியதாக இருக்கும். ஸோ இதை நம்ம எப்படி அச்சீவ் பண்ணலாம்னா வந்துட்டு சேலரி இன்டூ நம்ம கண்டிஷன்ஸ் அச்சீவ் ஆச்சு அப்படின்னா சேலரி அப்படியே போட்டுடணும். ஸோ இன்டூ 1 அப்படின்னு போட்டோம்னா அந்த சேலரி அப்படியே வந்துடும். இதே வந்துட்டு கண்டிஷன்ஸ் வந்துட்டு ஃபெயில் ஆகுது அப்படின்னா வந்துட்டு நமக்கு 0 அப்படின்னு போட்டோம்னா நம்ம சேலரி இன்டூ 0 0ன்ட்டு வந்துடும். ஸோ இதை வந்துட்டு நம்ம செலக்ட் ஆப்ரேட்டர்லேயே பண்ணலாம். ஸோ இது எப்படின்னா வந்துட்டு செலக்ட் எம்ப்ளாயி ஐடி கமா சேலரி வந்துட்டு நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். இந்த சேலரி இன்டூ உங்களோட கண்டிஷன்ஸ். ஸோ கண்டிஷன்ஸ் பார்த்தோம்னா எம்ப்ளாயி ஐடி மாடுலோ 2. ஸோ இந்த மாடுலோ 2 அப்படிங்கிறது வந்துட்டு ஆட் அப்படின்னா 1 கொடுக்கும், இதே ஈவன்னா 0 கொடுக்கும். ஸோ நம்ம கேஸில் வந்துட்டு 1 தான் தேவை. ஸோ எம்ப்ளாயி மாடுலோ 2 அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம அப்படியே விட்டுறலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா நம்மளோட நேம் நாட் லைக் M% கண்டிஷன். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸும் வந்துட்டு உங்களுக்கு எய்தர் 0 ஆர் 1 தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதையும் நம்ம அப்படி இங்கே கொடுத்துடலாம். ஸோ இதை வந்துட்டு நம்ம ஆஸ் போனஸ் அப்படின்னு சொல்லிட்டு அலியாஸ் நேம் வந்துட்டு செட் பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம மேத்தமெட்டிக்கலாக நம்மளோட இதை அச்சீவ் பண்ணியிருக்கோம். இங்கே சேலரி இன்டூ எம்ப்ளாயி ஐடி %2 அப்படிங்கிறது வந்துட்டு ஆட் ஆர் ஈவனை பேஸ் பண்ணி நமக்கு ரிசல்ட் வரும். ஆட் அப்படின்னா வந்துட்டு 1 இருக்கும், ஈவன் அப்படின்னா 0 இருக்கும். ஸோ சேலரி இன்டூ 1 ஆர் 0 இருக்கும். ஸோ பேசிக்காக நம்மளோட ஆன்சரில் வந்துட்டு சேலரிங்கிறது கரெக்டாக அச்சீவ் ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா நேம் நாட் லைக் M% வந்துட்டு நமக்கு எதர் 0 ஆர் 1 அப்படின்ட்டு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதுவும் வந்துட்டு நமக்கு 1ன்னு ரிட்டர்ன் பண்ணுறங்காட்டி சேலரி இன்டூ 1 அப்படின்ட்டு நமக்கு சேலரியை அப்படியே பிரிண்ட் பண்ணிடும். இதே வந்துட்டு இது ரெண்டில் ஏதோ ஒன்று ஃபெயில் ஆச்சுனாலும் சேலரி இன்டூ 0 அப்படின்ட்டு வந்துட்டு நமக்கு ரிசல்ட் வந்துடும். ஸோ இதை வச்சு நம்மளோட டேபிளை வந்துட்டு அச்சீவ் பண்ணிடலாம். அண்ட் இந்த கமெண்ட்டை வந்துட்டு நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடுறேன். ஸோ ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு கொடுத்துட்டு அண்ட் முக்கியமாக ஆர்டர் பையை மறக்கக்கூடாது. ஸோ ஆர்டர் பை எம்ப்ளாயி அண்டர்ஸ்கோர் ஐடி அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ நம்ம இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இதை ரன் பண்ணாலும் நமக்கு 133 செகண்ட்ஸில் அச்சீவ் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் எந்த query வேணாலும் நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். உங்களோட ஆப்ஷன்ஸை பொறுத்து எந்த query வந்துட்டு உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ரன் ஆகுதோ அந்த queryயை வந்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு queryயை வந்துட்டு நான் சப்மிட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே வந்துட்டு நமக்கு அக்செப்டட்னு வந்துடுச்சு. ஸோ நம்ம வந்துட்டு இந்த 2 query யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோம். அண்ட் முக்கியமாக இந்த வீடியோவோட டேக்அவே என்னவாக இருக்குன்னா, நம்ம எஸ்கியூஎல்ல வந்துட்டு இந்த மாதிரி மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். மல்டிப்ளிகேஷன், மாடுலோ, ப்ளஸ்ஸு, மைனஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்துட்டு லைக் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேட்டரும் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி எண்ட்ஸ் வித் ஸ்டார்ட்ஸ் வித் அப்படிங்கிற மாதிரி நிறையா ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இஃப் கண்டிஷனை ரிசம்பிள் பண்ணுற ஒரு எஸ்கியூஎல் கண்டிஷனை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதுதான் வந்துட்டு கேஸ் வென் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன். ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணி இஃப் எல்ஸ் மாதிரி நம்ம போட்டிருக்கோம். அண்ட் முக்கியமாக வந்துட்டு இந்த வீடியோவில் நீங்கள் லேர்ன் பண்ணது என்னவோ இருக்குன்னா வந்துட்டு கொஷினை ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் கண்டிப்பாக அதை படித்து பார்த்தே ஆகணும். இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்துட்டு நீங்கள் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் வந்துட்டு அதிகமாகவே இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு கொஷினை ஒரு தடவைக்கு மல்டிபிள் டைம்ஸ் வந்துட்டு ரீட் பண்ணி பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி கொஷின் படிக்காமல் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. அண்ட் ஏதாச்சும் டவுட்ஸ்னால் வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்துட்டு எஸ்கியூஎல் லேர்ன் பண்ணணும் அப்படின்னாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அன்டில் தென், திஸ் இஸ் மீ கிஷோர். பை பாய்.